For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். How will you view the Maratha policy of expansion? Delineate. மராட்டிய விரிவாக்க கொள்கையை நீங்கள் எவ்வாறு பார்ப்பீர்கள்? வரையறுத்து எழுதுங்கள். Maratha policy of expansion மராட்டிய விரிவாக்க கொள்கை. The Maratha policy of expansion was a complex and multifaceted phenomenon that played a significant role in shaping Indian history. மராத்திய விரிவாக்க கொள்கை என்பது இந்திய வரலாற்றை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஒரு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நிகழ்வாகும். Motivations உந்துதல்கள். Military conquest. The Marathas expanded their empire through military conquest, driven by a desire to assert their power and authority. இராணுவ வெற்றி. மராத்தியர்கள் தங்கள் அதிகாரத்தையும் நிலைநிறுத்துவதற்கான விருப்பத்தால் உந்தப்பட்டு இராணுவ வெற்றி மூலம் தங்கள் பேரரசை விரிவுபடுத்தினர். Economic interests. The Marathas wanted to expand their economic influence and control over trade routes and resources. பொருளாதார நலன்கள். மராத்தியர்கள் தங்கள் பொருளாதார செல்வாக்கையும் வர்த்தக வழிகள் மற்றும் வளங்கள் மீதான கட்டுப்பாட்டையும் விரிவுபடுத்த முயன்றனர். National pride. The Marathas were driven by a sense of national pride and a desire to assert their identity and dominance. தேசிய பெருமை. மராத்தியர்கள் தேசிய பெருமை உணர்வு மற்றும் தங்கள் அடையாளம் மற்றும் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான விருப்பத்தால் உந்தப்பட்டனர். Methods முறைகள். Military campaigns. The Marathas conducted extensive military campaigns to expand their empire, mostly using guerrilla warfare and strategic alliances. இராணுவ பிரச்சாரங்கள். மராத்தியர்கள் தங்கள் பேரரசை விரிவுபடுத்த விரிவான இராணுவ பிரச்சாரங்களை நடத்தினர், பெரும்பாலும் கொரில்லா போர் மற்றும் கூட்டணிகளை பயன்படுத்தினர். Diplomacy and negotiations. The Marathas also used diplomacy and negotiations to expand their influence and control, mostly forming alliances with local rulers and nobles. ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள். மராத்தியர்கள் தங்கள் செல்வாக்கையும் கட்டுப்பாட்டையும் விரிவுபடுத்த ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகளையும் பயன்படுத்தினர், பெரும்பாலும் உள்ளூர் ஆட்சியாளர்கள் மற்றும் பிரபுக்களுடன் கூட்டணிகளை உருவாக்கினர். Impact தாக்கம். Expansion of Maratha Empire. The Maratha policy of expansion led to the growth of the Maratha Empire, which became a major power in India during the 18th century. மராட்டிய பேரரசின் விரிவாக்கம். மராட்டிய விரிவாக்க கொள்கை மராட்டிய பேரரசின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது, இது 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஒரு பெரிய சக்தியாக மாறியது. Challenge to Mughal authority. The Maratha expansion challenged the authority of the Mughal Empire, contributing to its decline and fragmentation. முகலாய அதிகாரத்திற்கு சவால். மராத்திய விரிவாக்கம் முகலாய பேரரசின் அதிகாரத்தை சவால் செய்தது, அதன் வீழ்ச்சி துண்டு துண்டாக பங்களித்தது. Cultural and economic impact. The Maratha expansion had a significant cultural and economic impact, shaping the history and identity of the regions under their control. கலாச்சார மற்றும் பொருளாதார தாக்கம். மராத்திய விரிவாக்கம் ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சார மற்றும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியது, அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளின் வரலாறு மற்றும் அடையாளத்தை வடிவமைத்தது. Conclusion. The Maratha policy of expansion was a complex and multifaceted phenomenon that played a significant role in shaping Indian history. Driven by military, economic, and nationalistic motivations, the Marathas expanded their empire through military conquest and diplomacy, leaving a lasting legacy in Indian history. மராத்திய விரிவாக்க கொள்கை என்பது இந்திய வரலாற்றை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஒரு சிக்கலான மற்றும் பன்முக நிகழ்வாகும். இராணுவ, பொருளாதார மற்றும் தேசியவாத உந்துதல்களால் உந்தப்பட்டு மராத்தியர்கள் இராணுவ வெற்றி மற்றும் ராஜதந்திரம் மூலம் தங்கள் பேரரசை விரிவுபடுத்தினர், இந்திய வரலாற்றில் ஒரு நீடித்த மரபை விட்டுச் சென்றனர்.
Write essay on structure and role of the Maratha Confederacy. மராட்டிய கூட்டமைப்பின் அமைப்பு மற்றும் பங்கு பற்றிய கட்டுரையை எழுதுங்கள். The structure and role of the Maratha Confederacy. மராட்டிய கூட்டமைப்பின் அமைப்பு மற்றும் பங்கு. The Maratha Confederacy was not a single kingdom but a group of Maratha chiefs and leaders. They joined together as an alliance in the 18th century to stay strong and protect their power. It played a significant role in Indian history, particularly during the decline of the Mughal Empire. மராத்தா கூட்டமைப்பு மராத்தா கன்ஃபெடரசி என்பது ஒரே ஒரு இராச்சியம் அல்ல. இது பல மராத்தா தலைவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கூட்டமைப்பு. அவர்கள் 18ஆம் நூற்றாண்டில் தங்கள் சக்தியை காக்கவும் வலிமையாக இருக்கவும் ஒன்றிணைந்தனர். இது இந்திய வரலாற்றில், குறிப்பாக முகலாய பேரரசின் வீழ்ச்சியின் போது குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. Structure of the Maratha Confederacy. மராட்டிய கூட்டமைப்பின் அமைப்பு. Decentralized power. The Maratha Confederacy was characterized by decentralized power, with various chiefs and leaders holding significant autonomy. பரவலாக்கப்பட்ட அதிகாரம். மராட்டிய கூட்டமைப்பு பரவலாக்கப்பட்ட அதிகாரத்தால் வகைப்படுத்தப்பட்டது. பல்வேறு தலைவர்கள் குறிப்பிடத்தக்க சுயாட்சியை கொண்டிருந்தனர். Peshwa's leadership. The Peshwa, or Prime Minister, played a key role in coordinating the efforts of the Maratha Confederacy, although their power and influence varied over time. பேஷ்வாவின் தலைமை மராத்திய கூட்டமைப்பின் முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் பேஷ்வா முக்கிய பங்கு வகித்தார். இருப்பினும் அவர்களின் அதிகாரமும் செல்வாக்கும் காலப்போக்கில் வேறுபட்டது. Regional divisions. The Confederacy was divided into various regions, each governed by a different Maratha chief or leader. பிராந்திய பிரிவுகள். கூட்டமைப்பு பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது, ஒவ்வொன்றும் வெவ்வேறு மராத்திய தலைவரால் ஆளப்பட்டது. Role of the Maratha Confederacy. மராட்டிய கூட்டமைப்பின் பங்கு. Challenge to Mughal authority. The Maratha Confederacy challenged the authority of the Mughal Empire, contributing to its decline and fragmentation. முகலாய அதிகாரத்திற்கு சவால். மராட்டிய கூட்டமைப்பு முகலாய பேரரசின் அதிகாரத்தை சவால் செய்தது, அதன் வீழ்ச்சிக்கும் துண்டாக பிரிவதற்கும் பங்களித்தது. Expansion of Maratha power. The Confederacy played a significant role in expanding Maratha power and influence across India, particularly during the 18th century. மராத்திய சக்தியின் விரிவாக்கம். இந்தியா முழுவதும், குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டில், மராத்திய சக்தி மற்றும் செல்வாக்கை விரிவுபடுத்துவதில் கூட்டமைப்பு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. Resistance to external threats. The Maratha Confederacy resisted external threats, including the Afghan invasions and the rise of the British East India Company. வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு, ஆப்கானிய படையெடுப்புகள் மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் எழுச்சி உள்ளிட்ட வெளிப்புற அச்சுறுத்தல்களை மராத்திய கூட்டமைப்பு எதிர்த்தது. Legacy of the Maratha Confederacy. மராத்திய கூட்டமைப்பின் மரபு. Maratha identity. The Confederacy helped to solidify Maratha identity and pride, which continues to be celebrated in Indian history. மராத்திய அடையாளம். இந்திய வரலாற்றில் தொடர்ந்து கொண்டாடப்படும் மராத்திய அடையாளத்தையும் பெருமையையும் உறுதிப்படுத்த கூட்டமைப்பு உதவியது. Historical significance. The Maratha Confederacy played a significant role in shaping Indian history, particularly during the 18th century. வரலாற்று முக்கியத்துவம். இந்திய வரலாற்றை வடிவமைப்பதில் மராத்திய கூட்டமைப்பு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது, குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டில். Cultural impact. The Confederacy contributed to the development of Indian culture, including literature, art, and architecture. கலாச்சார தாக்கம். இலக்கியம், கலை மற்றும் கட்டிடக்கலை உள்ளிட்ட இந்திய கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்கு கூட்டமைப்பு பங்களித்தது. Conclusion. The Maratha Confederacy was a complex and dynamic confederacy that played a significant role in Indian history. Its decentralized structure and regional divisions allowed for flexibility and adaptability, but also contributed to internal conflicts and weaknesses. Despite these challenges, the Confederacy left a lasting legacy in terms of Maratha identity, historical significance, and cultural impact.
மராத்திய கூட்டமைப்பு என்பது இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஒரு சிக்கலான மற்றும் ஆற்றல்மிக்க கூட்டமைப்பாகும். அதன் பரவலாக்கப்பட்ட கட்டமைப்பு மற்றும் பிராந்திய பிரிவுகள் நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு தன்மையை அனுமதித்தன, ஆனால் உள்மோதல்கள் மற்றும் பலவீனங்களுக்கும் பங்களித்தன. இந்த சவால்கள் இருந்தபோதிலும் கூட்டமைப்பு மராட்டிய அடையாளம், வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் கலாச்சார தாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் நீடித்த மரபை விட்டுச் சென்றது. Were the Marathas restricted by their geopolitical limitations from becoming the paramount power of India? மராட்டியர்கள் இந்தியாவின் முதன்மை சக்தியாக மாறுவதற்கு அவர்களின் புவிசார் அரசியல் வரம்புகள் தடையாக இருந்தனவா? Marathas geopolitical limitations. மராத்தியர்களின் புவிசார் அரசியல் வரம்புகள். The Marathas faced several geopolitical limitations that potentially restricted their ability to become the paramount power of India. மராத்தியர்கள் இந்தியாவின் முதன்மை சக்தியாக மாறுவதற்கான அவர்களின் திறனை கட்டுப்படுத்தும் பல புவிசார் அரசியல் வரம்புகளை எதிர்கொண்டனர். Geographical limitations. புவியியல் கட்டுப்பாடுகள். Regional base. The Marathas' power base was primarily in the Deccan region, which limited their ability to expand and consolidate power across the entire Indian subcontinent. பிராந்திய அடித்தளம். மராத்தியர்களின் அதிகாரத்தளம் முதன்மையாக டெக்கான் பகுதியில் இருந்தது, இது முழு இந்திய துணைக்கண்டத்திலும் அதிகாரத்தை விரிவுபடுத்தவும் ஒருங்கிணைக்கவும் அவர்களின் திறனை கட்டுப்படுத்தியது. Mountainous terrain. The Western Ghats and other mountainous regions created logistical challenges for Maratha military campaigns and expansion. மலைப்பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் பிற மலைப்பகுதிகள் மராத்திய இராணுவ விரிவாக்கத்திற்கு தளவாட சவால்களை ஏற்படுத்தின. External threats. வெளிப்புற அச்சுறுத்தல்கள். Mughal Empire. The Marathas faced significant opposition from the Mughal Empire and created a constant threat to Maratha expansion. முகலாய பேரரசு. முகலாய பேரரசிடமிருந்து மராத்தியர்கள் குறிப்பிடத்தக்க எதிர்ப்பை எதிர்கொண்டனர் மற்றும் மராத்திய விரிவாக்கத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தினர். Other regional powers. The Marathas also faced competition and opposition from other regional powers, such as the Sikhs, the Rajputs, and the Nawabs of Bengal. பிற பிராந்திய சக்திகள், சீக்கியர்கள், ராஜபுத்திரர்கள் மற்றும் வங்காள நவாப்கள் போன்ற பிற பிராந்திய சக்திகளிடமிருந்தும் மராத்தியர்கள் போட்டியையும் எதிர்ப்பையும் எதிர்கொண்டனர். Internal weaknesses. உள் பலவீனங்கள். Decentralized structure. The Maratha Confederacy's decentralized structure and lack of a strong central authority potentially limited their ability to coordinate efforts and respond to external threats. பரவலாக்கப்பட்ட அமைப்பு. மராட்டிய கூட்டமைப்பின் பரவலாக்கப்பட்ட அமைப்பு மற்றும் வலுவான மைய அதிகாரம் இல்லாதது முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் மற்றும் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் திறனை கட்டுப்படுத்தியது. Internal conflicts and rivalries. Internal conflicts and rivalries among Maratha leaders and chiefs weakened the Confederacy and limited their ability to achieve supremacy. உள்மோதல்கள் மற்றும் போட்டிகள். மராட்டிய தலைவர்கள் மற்றும் தலைவர்களிடையே உள்ள உள்மோதல்கள் மற்றும் போட்டிகள் கூட்டமைப்பை பலவீனப்படுத்தி மேலாதிக்கத்தை அடைவதற்கான அவர்களின் திறனை கட்டுப்படுத்தியது. Conclusion. While the Marathas achieved significant military successes and expanded their empire, their geopolitical limitations, including geographical limitations, external threats, and internal weaknesses, potentially restricted their ability to become the supremacy power of India. Despite these challenges, the Marathas played a significant role in shaping Indian history and left a lasting legacy. மராத்தியர்கள் குறிப்பிடத்தக்க இராணுவ வெற்றிகளை அடைந்து தங்கள் பேரரசை விரிவுபடுத்தினாலும் புவியியல் கட்டுப்பாடுகள், வெளிப்புற அச்சுறுத்தல்கள் மற்றும் உள்பலவீனங்கள் உள்ளிட்ட அவர்களின் புவிசார் அரசியல் வரம்புகள் இந்தியாவின் மேலாதிக்க சக்தியாக மாறும் திறனை கட்டுப்படுத்தக்கூடும். இந்த சவால்கள் இருந்தபோதிலும் மராத்தியர்கள் இந்திய வரலாற்றை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர் மற்றும் நீடித்த மரபை விட்டுச் சென்றனர். Write essay on Chauth and Sardeshmukhi. Write brief essay on Chauth and Sardeshmukhi of the Maratha rulers. Chauth and Sardeshmukhi, Maratha revenue systems. சௌக் மற்றும் சர்தேஷ்முகி, மராட்டிய வருவாய் அமைப்புகள். The Maratha rulers imposed two significant revenue systems.
சௌத் அண்ட் சர்தேஷ்முகி. மராட்டிய ஆட்சியாளர்கள் 2 குறிப்பிடத்தக்க வருவாய் முறைகளை விதித்தனர். சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. Chauth was a tax levied on the territories under Maratha influence or control, amounting to 1/4 25 விழுக்காடு of the revenue. It was collected as a tribute or protection fee. சவுத் என்பது மராட்டிய செல்வாக்கு அல்லது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பிரதேசங்களில் விதிக்கப்பட்ட ஒரு வரியாகும். இது வருவாயில் 4/1 25 விழுக்காடு ஆகும். இது ஒரு பாதுகாப்பு கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. Sardeshmukhi was an additional tax, typically 10 விழுக்காடு of the revenue, collected by the Maratha rulers. They took this tax as the supreme heads, Sardeshmukh, of the region. It showed their authority and control over the territory. சர்தேஷ்முகி என்பது மராட்டிய ஆட்சியாளர்களால் வசூலிக்கப்பட்ட கூடுதல் வரியாகும், பொதுவாக வருவாயில் 10 விழுக்காடு. அவர்கள் அந்த பகுதியின் தலைமை ஆட்சியாளர்கள், சர்தேஷ்முக் என்பதை காட்டும் விதமாக இந்த வரி வசூலிக்கப்பட்டது. இது அவர்களின் அதிகாரத்தையும் மேலாதிக்கத்தையும் வெளிப்படுத்தியது. Significance முக்கியத்துவம். Revenue generation. Both taxes generated significant revenue for the Maratha Empire, enabling them to finance their military campaigns and administrative expenses. வருவாய் உருவாக்கம். 2 வரிகளும் மராட்டிய பேரரசுக்கு குறிப்பிடத்தக்க வருவாயை ஈட்டித் தந்தன, இதனால் அவர்கள் தங்கள் இராணுவங்களுக்கும் நிர்வாகச் செலவுகளுக்கும் நிதியளிக்க முடிந்தது. Declaration of authority. Chauth and Sardeshmukhi helped the Marathas to declare their authority and dominance over the regions under their control. அதிகார பிரகடனம். மராட்டியர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளின் மீது தங்கள் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் அறிவிக்க சவுத் மற்றும் சர்தேஷ்முகி உதவியது. Conclusion. Chauth and Sardeshmukhi were key components of the Maratha revenue system, reflecting their military and administrative strategies. These taxes played a significant role in shaping the Maratha Empire's financial and political structures. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி மராட்டிய வருவாய் அமைப்பின் முக்கிய கூறுகளாக இருந்தன, அவை அவர்களின் இராணுவ மற்றும் நிர்வாக உத்திகளை பிரதிபலிக்கின்றன. இந்த வரிகள் மராட்டிய பேரரசின் நிதி மற்றும் அரசியல் கட்டமைப்புகளை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. Write brief essay on the system of the collection of Chauth and Sardeshmukhi by the Maratha rulers. மராட்டிய ஆட்சியாளர்களால் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வசூல் முறை குறித்து ஒரு சிறு கட்டுரை எழுதுங்கள். Collection of Chauth and Sardeshmukhi. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வசூல். The Maratha rulers collected Chauth and Sardeshmukhi through a well-organized system. மராட்டிய ஆட்சியாளர்கள் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பின் மூலம் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வசூல் செய்தனர். Collection mechanism. வசூல் வழிமுறை. Designated officials. The Marathas appointed officials, such as Kamavisdars or Deshmukhs, to supervise the collection of these taxes. நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த வரிகளை வசூலிப்பதை மேற்பார்வையிட மராட்டியர்கள் காமவிஸ்தர்கள் அல்லது தேஷ்முக்கள் போன்ற அதிகாரிகளை நியமித்தனர். Assessment and collection. The officials assessed the revenue potential of the territories and collected the taxes, mostly in cash or kind crops, goods, etc. மதிப்பீடு மற்றும் வசூல். அதிகாரிகள் பிரதேசங்களின் வருவாய் திறனை மதிப்பிட்டு, பெரும்பாலும் ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ வரிகளை வசூலித்தனர். Methods of collection. வசூல் முறைகள். Military enforcement. In some cases, the Marathas used their military forces to collect these taxes. இராணுவ அமலாக்கம். சில சந்தர்ப்பங்களில் மராட்டியர்கள் இந்த வரிகளை வசூலிக்க தங்கள் இராணுவ படைகளை பயன்படுத்தினர். Negotiations and agreements. In other cases, they negotiated with local rulers or zamindars to collect the taxes. பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்கள். மற்ற சந்தர்ப்பங்களில் வரிகளை வசூலிக்க உள்ளூர் ஆட்சியாளர்கள் அல்லது ஜமீன்தார்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். Significance. முக்கியத்துவம். Revenue generation. The collection of Chauth and Sardeshmukhi generated significant revenue for the Maratha Empire. வருவாய் உருவாக்கம். சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வசூல் மராட்டிய சாம்ராஜ்யத்திற்கு குறிப்பிடத்தக்க வருவாயை ஈட்டியது. Declaration of authority.
Chauth and Sardeshmukhi helped the Marathas to declare their authority and dominance over the regions under their control. அதிகார பிரகடனம். மராட்டியர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளின் மீது தங்கள் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் அறிவிக்க சௌத் மற்றும் சர்தேஷ்முகி உதவியது. Conclusion. The Maratha system of collecting Chauth and Sardeshmukhi was a key aspect of their administrative and financial structure. It enabled them to finance their military campaigns and assert their authority over the territories they controlled. சௌத் மற்றும் சர்தேஷ்முகி வசூல் செய்யும் மராட்டிய முறை அவர்களின் நிர்வாக மற்றும் நிதி கட்டமைப்பின் ஒரு முக்கிய அம்சமாகும். இது அவர்களின் இராணுவங்களுக்கு நிதியளிக்கவும் அவர்கள் கட்டுப்படுத்திய பிரதேசங்கள் மீது தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டவும் அவர்களுக்கு உதவியது. Compare the Peshwa's bureaucratic management with the imperial Mughal administration. பேஷ்வாக்களின் அதிகாரத்துவ நிர்வாகத்தை முகலாய பேரரச நிர்வாகத்துடன் ஒப்பிடுக. The Peshwa's bureaucratic management and the imperial Mughal administration had distinct characteristics. பேஷ்வாக்களின் அதிகாரத்துவ மேலாண்மை மற்றும் முகலாய பேரரச நிர்வாகமும் தனித்துவமான பண்புகளை கொண்டிருந்தன. Peshwa's bureaucratic management. பேஷ்வாக்களின் அதிகாரத்துவ மேலாண்மை. Decentralized structure. The Peshwa's administration was decentralized, with significant autonomy given to regional leaders and officials. பரவலாக்கப்பட்ட அமைப்பு. பேஷ்வாக்களின் நிர்வாகம் பரவலாக்கப்பட்டதாக இருந்தது. பிராந்திய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு குறிப்பிடத்தக்க சுயாட்சி வழங்கப்பட்டது. Flexibility and adaptability. The Peshwa's administration was flexible and adaptable, allowing for effective governance in a rapidly changing environment. வளைந்து கொடுக்கும் தன்மை மற்றும் தகவமைப்பு திறன். பேஷ்வாக்களின் நிர்வாகம் நெகிழ்வானதாகவும் தகவமைப்பு திறன் கொண்டதாகவும் இருந்தது. இது வேகமாக மாறிவரும் சூழலில் பயனுள்ள நிர்வாகத்தை அனுமதித்தது. Imperial Mughal administration. ஏகாதிபத்திய முகலாய நிர்வாகம். Centralized structure. The Mughal administration was highly centralized. Most of the power was in the hands of the emperor and his top officials. மையப்படுத்தப்பட்ட அமைப்பு. முகலாய நிர்வாகம் மிகவும் மையப்படுத்தப்பட்டதாக இருந்தது. பெரும்பாலான அதிகாரம் பேரரசர் மற்றும் அவரது உயர் அதிகாரிகளின் கைகளில் இருந்தது. Hierarchical organization. The Mughal administration was organized in a hierarchical manner, with clear lines of authority and responsibility. படிநிலை அமைப்பு. முகலாய நிர்வாகம் ஒரு படிநிலை முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டது, தெளிவான அதிகாரம் மற்றும் பொறுப்புடன். Comparison. ஒப்பீடு. Efficiency and effectiveness. Both administrations had their strengths and weaknesses in terms of efficiency and effectiveness. திறன் மற்றும் விளைவு. இரண்டு நிர்வாகங்களும் திறன் மற்றும் விளைவு அடிப்படையில் அவற்றின் பலம் மற்றும் பலவீனங்களை கொண்டிருந்தன. Stability and continuity. The Mughal administration was known for its stability and continuity, while the Peshwa's administration was more problems for its stability and continuity. நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சி. முகலாய நிர்வாகம் அதன் நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சிக்கு பெயர் பெற்றது. அதே நேரத்தில் பேஷ்வாக்களின் நிர்வாகம் அதன் நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சிக்கு அதிக சிக்கல்களை ஏற்படுத்தியது. Conclusion. The Peshwa's bureaucratic management and the imperial Mughal administration had distinct characteristics, reflecting the unique historical contexts and challenges faced by each empire. While both administrations had their strengths and weaknesses, they played significant roles in shaping Indian history. பேஷ்வாக்களின் அதிகாரத்துவ மேலாண்மை மற்றும் முகலாய ஏகாதிபத்திய நிர்வாகம் தனித்துவமான பண்புகளை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொரு பேரரசும் எதிர்கொள்ளும் தனித்துவமான வரலாற்று சூழல்களையும் சவால்களையும் பிரதிபலிக்கின்றன. இரண்டு நிர்வாகங்களும் அவற்றின் பலம் மற்றும் பலவீனங்களை கொண்டிருந்தாலும் அவை இந்திய வரலாற்றை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. Is it true that the court intrigues and weak revenue system led to the collapse of the Maratha Empire? Comment. அரசவை சூழ்ச்சிகளும் பலவீனமான வருவாய் முறையும் மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது என்பது உண்மையா? கருத்து. Collapse of the Maratha Empire. மராட்டிய பேரரசின் சரிவு. The Maratha Empire's collapse can be attributed to various factors,
including court intrigues and a weak revenue system. மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு அரசவை சூழ்ச்சிகள் மற்றும் பலவீனமான வருவாய் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் காரணமாக இருக்கலாம். Court intrigues அரசவை சூழ்ச்சிகள். Power struggles. Infighting and power struggles among Maratha leaders and nobles weakened the empire's stability and unity. அதிகார போராட்டங்கள், மராட்டிய தலைவர்கள் மற்றும் பிரபுக்களுக்கு இடையேயான உட்பூசல்கள் மற்றும் அதிகார போராட்டங்கள் பேரரசின் நிலைத்தன்மை மற்றும் ஒற்றுமையை பலவீனப்படுத்தின. Factionalism, internal party politics and rivalries within the Maratha court obstructed efficient decision-making and governance. பிரிவுவாதம், உள்கட்சி அரசியல் மற்றும் மராட்டிய அரசவைக்குள் இருந்த போட்டிகள் திறமையான முடிவெடுப்பதையும் ஆட்சியையும் தடுத்தன. Weak revenue system பலவீனமான வருவாய் அமைப்பு. Dependence on tax. The Maratha Empire's revenue system heavily depended on tribute and taxes collected from conquered territories. But over time, this system became less reliable. வரியைச் சார்ந்திருத்தல். மராட்டிய பேரரசின் வருவாய் அமைப்பு கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களிலிருந்து வசூலிக்கப்படும் காணிக்கை மற்றும் வரிகளை பெரிதும் நம்பியிருந்தது, ஆனால் காலப்போக்கில் இந்த முறை நம்பகமற்றதாக மாறியது. Inefficient tax collection. The empire's tax collection system was mostly inefficient, leading to revenue shortfalls and financial difficulties. திறமையற்ற வரி வசூல். பேரரசின் வரி வசூல் முறை பெரும்பாலும் திறமையற்றதாக இருந்தது, இது வருவாய் பற்றாக்குறைகள் மற்றும் நிதி சிக்கல்களுக்கு வழிவகுத்தது. Other contributing factors இதர பங்களிக்கும் காரணிகள். External pressures. The Maratha Empire faced significant external pressures, including the Afghan invasions and the rise of the British East India Company. வெளிப்புற அழுத்தங்கள், மராட்டிய பேரரசு ஆப்கானிய படையெடுப்புகள் மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் எழுச்சி உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க வெளிப்புற அழுத்தங்களை எதிர்கொண்டது. Military overextension. The empire's military overextension and costly wars drained its resources and weakened its defenses. இராணுவ மிகை விரிவாக்கம். பேரரசின் இராணுவ மிகை விரிவாக்கம் மற்றும் விலையுயர்ந்த போர்கள் அதன் வளங்களை குறைத்து அதன் பாதுகாப்பை பலவீனப்படுத்தின. Conclusion. Court intrigues and a weak revenue system were significant contributors to the collapse of the Maratha Empire. These internal weaknesses, combined with external pressures and military overextension, ultimately led to the empire's decline and fragmentation. அரசவை சூழ்ச்சிகளும் பலவீனமான வருவாய் அமைப்பும் மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்தன. இந்த உள் பலவீனங்கள், வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் இராணுவ மிகை விரிவாக்கத்துடன் இணைந்து இறுதியில் பேரரசின் வீழ்ச்சிக்கும் துண்டு துண்டாக பிரிவதற்கும் வழிவகுத்தன. Write brief essay. Third Battle of Panipat. The Third Battle of Panipat, a turning point in Indian history. The Third Battle of Panipat, 1761, was a pivotal event in Indian history that marked a significant turning point in the struggle for power between the Maratha Empire and the Afghan forces led by Ahmad Shah Abdali. 1761 நடந்த மூன்றாவது பானிபட் போர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இது மராட்டிய பேரரசுக்கும் அகமது ஷா அப்தாலி தலைமையிலான ஆப்கானிய படைகளுக்கும் இடையிலான அதிகார போராட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறித்தது. Causes and consequences. The battle was sparked by the Maratha Empire's expansionist policies and Abdali's desire to assert his authority in the region. The Marathas, led by Sadashiv Bhau, suffered a crushing defeat. The defeat had far-reaching consequences, including the decline of the Maratha Empire and the rise of British influence in India. மராட்டிய பேரரசின் விரிவாக்க கொள்கைகளாலும் அப்தாலியின் பிராந்தியத்தில் தனது அதிகாரத்தை நிலைநாட்டும் விருப்பத்தாலும் இந்த போர் தூண்டப்பட்டது. சதாசிவராவ் தலைமையிலான மராட்டியர்கள் கடுமையான தோல்வியைச் சந்தித்தனர். இந்த தோல்வி மராட்டிய பேரரசின் வீழ்ச்சி மற்றும் இந்தியாவில் பிரிட்டிஷ் செல்வாக்கின் எழுச்சி உள்ளிட்ட நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது.
Impact on Indian history. The Third Battle of Panipat created a power vacuum in northern India, allowing the British East India Company to expand its territories and eventually establish its dominance over the subcontinent. The battle also marked the beginning of the end of the Maratha Empire, which had been a major power in India for centuries. மூன்றாம் பானிபட் போர் வட இந்தியாவில் ஒரு அதிகார வெற்றிடத்தை உருவாக்கியது. இது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தனது பிரதேசங்களை விரிவுபடுத்தவும் இறுதியில் துணைக்கண்டத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் அனுமதித்தது. பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் ஒரு பெரிய சக்தியாக இருந்த மராட்டிய பேரரசின் முடிவின் தொடக்கத்தையும் இந்த போர் குறித்தது. Legacy. The Third Battle of Panipat remains an important event in Indian history, symbolizing the complexities of power dynamics and the shifting alliances that shaped the subcontinent's fate. Its legacy continues to be studied and debated by historians and scholars today. மூன்றாம் பானிபட் போர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக உள்ளது. இது துணைக்கண்டத்தின் தலைவிதியை வடிவமைத்த அதிகார இயக்கவியலின் சிக்கல்களையும் மாறிவரும் கூட்டணிகளையும் குறிக்கிறது. அதன் மரபு இன்றும் வரலாற்றாசிரியர்கள் மற்றும் அறிஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டு விவாதிக்கப்படுகிறது. Write brief essay on consequences of the Third Battle of Panipat. மூன்றாம் பானிபட் போரின் விளைவுகள் குறித்து ஒரு சிறு கட்டுரை எழுதுங்கள். Consequences of the Third Battle of Panipat. மூன்றாம் பானிபட் போரின் விளைவுகள். The Third Battle of Panipat, fought in 1761, had significant consequences for Indian history. 1761 நடந்த மூன்றாவது பானிபட் போர் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தியது. Decline of the Maratha Empire. மராட்டிய பேரரசின் வீழ்ச்சி. The battle marked the beginning of the end of the Maratha Empire, which had been a dominant power in India. The defeat weakened the Marathas, leading to internal conflicts and fragmentation. இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக இருந்த மராட்டிய பேரரசின் முடிவின் தொடக்கத்தை குறித்தது இந்த போர். இந்த தோல்வி மராட்டியர்களை பலவீனப்படுத்தியது, இது உள்மோதல்களுக்கும் இறுதியில் துண்டாக பிரிவதற்கும் வழிவகுத்தது. Rise of British influence. பிரிட்டிஷ் செல்வாக்கின் எழுச்சி. The power vacuum created by the Maratha decline allowed the British East India Company to expand its influence in India. The British took advantage of the situation, establishing their dominance over various regions and laying the foundation for colonial rule. மராத்தியர்களின் வீழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட அதிகார வெற்றிடம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த அனுமதித்தது. ஆங்கிலேயர்கள் இந்தச் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு பல்வேறு பிராந்தியங்களில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர் மற்றும் காலனித்துவ ஆட்சிக்கு அடித்தளமிட்டனர். Impact on Indian politics. இந்திய அரசியலில் தாக்கம். The battle led to a shift in the balance of power in India, with regional powers rising and falling in the aftermath. The Maratha Confederacy's decline paved the way for other powers, such as the Sikhs and the British, to assert their authority. இந்த போர் இந்தியாவில் அதிகார சமநிலையில் மாற்றத்திற்கு வழிவகுத்தது. அதன் பின்னர் பிராந்திய சக்திகள் உயர்ந்து வீழ்ச்சியடைந்தன. மராத்திய கூட்டமைப்பின் வீழ்ச்சி சீக்கியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் போன்ற பிற சக்திகள் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட வழிவகுத்தது. Long term consequences. நீண்ட கால விளைவுகள். The Third Battle of Panipat had long term consequences for India, shaping the country's politics, economy, and society for centuries to come. It marked the beginning of a new era in Indian history, one that would be shaped by colonialism and the struggle for independence. மூன்றாம் பானிபட் போர் இந்தியாவிற்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது, நாட்டின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை பல நூற்றாண்டுகளாக வடிவமைத்தது. இது இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது, இது காலனித்துவம் மற்றும் சுதந்திர போராட்டத்தால் வடிவமைக்கப்படும்.
Why many empire shaking battles at Panipat? பானிபட்டில் ஏன் பல பேரரசை உலுக்கும் போர்கள்? Panipat was the place where many big battles happened due to its strategic location and geographical advantages. பானிபட் அதன் இருப்பிடம் மற்றும் புவியியல் நன்மைகள் காரணமாக பல பெரிய போர்கள் நடந்த இடமாகும். Strategic location. Panipat is located on the Grand Trunk Road, an ancient trade route connected North India to Central Asia. This made it a crucial location for controlling the movement of goods, people, and armies. இருப்பிடம் வட இந்தியாவை மத்திய ஆசியாவுடன் இணைக்கும் ஒரு பழங்கால வர்த்தக பாதையான கிராண்ட் டிரங்க் சாலையில் பானிபட் அமைந்துள்ளது. இது பொருட்கள், மக்கள் மற்றும் படைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான இடமாக அமைந்தது. Proximity to Delhi. Panipat is approximately 100 kilometers north of Delhi. Delhi was the main center of power for many rulers in India. Controlling Panipat was very important for anyone who wanted to rule Delhi or defend Delhi from enemies. டெல்லிக்கு அருகாமையில், டெல்லியிலிருந்து வடக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் பானிபட் உள்ளது. இந்தியாவில் பல ஆட்சியாளர்களுக்கு டெல்லி முக்கிய அதிகார மையமாக இருந்தது. டெல்லியை ஆள அல்லது டெல்லியை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க விரும்பும் எவருக்கும் பானிபட்டை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது. Open terrain. Panipat had flat and open land, which made it a good place for big battles with massive armies, cavalry, and artillery. Since there were no big obstacles, the armies could move and fight easily. திறந்த நிலப்பரப்பு. பானிபட்டின் தட்டையான மற்றும் திறந்த நிலப்பரப்பை கொண்டிருந்தது. இது மிகப்பெரிய படைகள், குதிரைப்படை மற்றும் பீரங்கிகளுடன் பெரிய போர்களுக்கு ஏற்ற இடமாக அமைந்தது. பெரிய தடைகள் எதுவும் இல்லாததால் படைகள் எளிதாக நகர்ந்து போரிட முடிந்தது. Access to resources. Panipat's fertile land gave enough resources to support armies. Food, water, and other supplies were easily available during long battles. வளங்களை அணுகுதல். பானிபட்டின் வளமான நிலம் படைகளை ஆதரிக்க போதுமான வளங்களை அளித்தது. நீண்ட போர்களின் போது உணவு, தண்ணீர் மற்றும் பிற பொருட்கள் எளிதில் கிடைத்தன. Gateway to Northern India. Panipat served as a natural gateway to Delhi from the northwest. This made it an important place to protect the capital or control the surrounding region. வட இந்தியாவிற்கான நுழைவாயில். வடமேற்கிலிருந்து டெல்லிக்கு இயற்கையான நுழைவாயிலாக பானிபட் செயல்பட்டது. இது தலைநகரை பாதுகாக்க அல்லது சுற்றியுள்ள பகுதியை கட்டுப்படுத்த ஒரு முக்கியமான இடமாக அமைந்தது. Historical significance. Panipat has been a place for battles since ancient times. Many important battles happened there that changed the history of India. வரலாற்று முக்கியத்துவம். பண்டைய காலத்திலிருந்தே பானிபட் போர்களுக்கான இடமாக இருந்து வருகிறது. இந்தியாவின் வரலாற்றை மாற்றிய பல முக்கியமான போர்கள் அங்கு நடந்தன. Some notable battles fought at Panipat. பானிபட்டில் நடந்த சில குறிப்பிடத்தக்க போர்கள். First Battle of Panipat 1526, fought between Babur and Ibrahim Lodi, marking the beginning of the Mughal Empire. முதல் பானிபட் போர் 1526, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்த போர், முகலாய பேரரசின் தொடக்கத்தை குறிக்கிறது. Second Battle of Panipat 1556, fought between Akbar and Hemu, confirmed Mughal dominance in North India. இரண்டாம் பானிபட் போர் 1556, அக்பருக்கும் ஹேமுவுக்கும் இடையே நடந்த சண்டை, வட இந்தியாவில் முகலாய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது. Third Battle of Panipat 1761, fought between the Maratha Empire and Ahmad Shah Abdali's forces, led to the decline of the Maratha Empire and the rise of British dominance in India. மூன்றாம் பானிபட் போர் 1761, மராட்டிய பேரரசுக்கும் அகமது ஷா அப்தாலியின் படைகளுக்கும் இடையே நடந்த போர், மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் எழுச்சிக்கும் வழிவகுத்தது. Write brief essay on Savai Jaya Singh the astronomer. வானியலாளர் சவாய் ஜெய்சிங் பற்றி ஒரு சிறு கட்டுரை எழுதுங்கள். சவாய் ஜெயா சிங் 2, தி அஸ்ட்ரானமர் கிங் 1700. Savai Jaya Singh II was a remarkable ruler of Amber now Jaipur in the early 18th century.
known for his passion for astronomy and mathematics. 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அம்பர் இப்போது ஜெய்ப்பூர் ஆட்சியாளராக இரண்டாம் சவாய் ஜெய்சிங் இருந்தார். வானியல் மற்றும் கணிதத்தில் அவருக்கு இருந்த ஆர்வத்திற்கு பெயர் பெற்றவர். Astronomical contributions. Jaya Singh was a skilled astronomer. He built 5 astronomical observatories, known as Jantar Mantar, in different cities, including Jaipur, Delhi, and Ujjain. These observatories featured large-scale astronomical instruments, such as sundials, astrolabes, and astronomical clocks, designed to make precise astronomical observations. Jai Singh ஒரு திறமையான வானியலாளர். ஜெய்ப்பூர், டெல்லி மற்றும் உஜ்ஜைன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஜந்தர் மந்தர் என்று அழைக்கப்படும் 5 வானியல் ஆய்வகங்களை அவர் கட்டினார். இந்த ஆய்வகங்களில் துல்லியமான வானியல் கவனிப்புகளை செய்ய வடிவமைக்கப்பட்ட சூரிய கடிகாரங்கள், ஆஸ்ட்ரோலேப்கள் மற்றும் வானியல் கடிகாரங்கள் போன்ற பெரிய அளவிலான வானியல் கருவிகள் இடம்பெற்றிருந்தன. ரிஃபார்ம்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் சீர்திருத்தங்கள் மற்றும் புதுமைகள். Jaya Singh's contributions to astronomy went beyond his observatories. He also introduced reforms in the field of astronomy, including the creation of new astronomical tables and the promotion of astronomical education. Jai Singh வானியலுக்கு அளித்த பங்களிப்புகள் அவரது ஆய்வகங்களை தாண்டிச் சென்றன. புதிய வானியல் அட்டவணைகளை உருவாக்குதல் மற்றும் வானியல் கல்வியை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வானியல் துறையில் சீர்திருத்தங்களையும் அவர் அறிமுகப்படுத்தினார். Legacy. Savai Jaya Singh II is remembered as a great astronomer and mathematician. His Jantar Mantar observatories still stand as a proof to his talent and passion for astronomy, and they attract visitors and astronomers from all over the world. இரண்டாம் சவாய் ஜெய் சிங் ஒரு சிறந்த வானியலாளர் மற்றும் கணிதவியலாளராக நினைவுகூரப்படுகிறார். அவரது ஜந்தர் மந்தர் ஆய்வகங்கள் இன்றும் அவரது திறமையையும் வானியல் மீதான ஆர்வத்திற்கு ஒரு சான்றாக உள்ளன. மேலும் அவை உலகம் முழுவதிலுமிருந்து பார்வையாளர்களையும் வானியலாளர்களையும் ஈர்க்கிறது. How would you like to characterize the 18th century in Indian history? இந்திய வரலாற்றில் 18ஆம் நூற்றாண்டை நீங்கள் எவ்வாறு வகைப்படுத்த விரும்புகிறீர்கள்? Characterizing the 18th century in Indian history. The 18th century in Indian history was a period of significant change and renaissance. இந்திய வரலாற்றில் 18ஆம் நூற்றாண்டு குறிப்பிடத்தக்க மாற்றம் மற்றும் எழுச்சியின் காலமாகும். Decline of traditional powers. பாரம்பரிய சக்திகளின் வீழ்ச்சி. The century saw the decline of traditional powers, such as the Mughal Empire, which had dominated Indian politics for centuries. The empire's weakening authority led to the emergence of regional powers and the fragmentation of India. இந்த நூற்றாண்டில் இந்திய அரசியலில் பல நூற்றாண்டுகளாக ஆதிக்கம் செலுத்திய முகலாய பேரரசு போன்ற பாரம்பரிய சக்திகள் வீழ்ச்சியடைந்தன. பேரரசின் அதிகாரம் பலவீனமடைந்தது. பிராந்திய சக்திகள் தோன்றுவதற்கும் இந்தியா துண்டாகப் பிரிவதற்கும் வழிவகுத்தது. Rise of new powers. புதிய சக்திகளின் எழுச்சி. The 18th century also witnessed the rise of new powers, including the Marathas, the Sikhs, and the British East India Company. These powers shaped Indian history in significant ways. Finally, the British established colonial rule over the subcontinent. 18ஆம் நூற்றாண்டு மராட்டியர்கள், சீக்கியர்கள் மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உள்ளிட்ட புதிய சக்திகளின் எழுச்சியையும் கண்டது. இந்த சக்திகள் இந்திய வரலாற்றை குறிப்பிடத்தக்க வழிகளில் வடிவமைத்தன. இறுதியில் ஆங்கிலேயர்கள் துணைக்கண்டத்தில் காலனித்துவ ஆட்சியை நிறுவினர். Economic and social changes. பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்கள். The 18th century saw significant economic and social changes in India, including the growth of trade and commerce, the emergence of new social classes, and the impact of European colonialism. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்கள் ஏற்பட்டன. அவற்றில் வர்த்தகம் மற்றும் வணிகத்தின் வளர்ச்சி, புதிய சமூக வகுப்புகளின் தோற்றம் மற்றும் ஐரோப்பிய காலனித்துவத்தின் தாக்கம் ஆகியவை அடங்கும்.
டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிப்படியான மாற்றம் மற்றும் முழுமையான மாற்றம். The 18th century in Indian history was a period of transition and transformation, marked by the decline of traditional powers, the rise of new powers, and significant economic and social changes. This period laid the groundwork for the complex and mostly confused events of the 19th century. இந்திய வரலாற்றில் 18ஆம் நூற்றாண்டு என்பது படிப்படியான மாற்றம் மற்றும் முழுமையான மாற்றத்தின் ஒரு காலமாகும். இது பாரம்பரிய சக்திகளின் வீழ்ச்சி, புதிய சக்திகளின் எழுச்சி மற்றும் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களால் குறிக்கப்பட்டது. இந்த காலம் 19ஆம் நூற்றாண்டின் சிக்கலான மற்றும் பெரும்பாலும் குழப்பமான நிகழ்வுகளுக்கு அடித்தளமிட்டது. What are the distinguishing components of the debate on the 18th century? 18ஆம் நூற்றாண்டு பற்றிய விவாதத்தின் தனித்துவமான கூறுகள் யாவை? Debate on the 18th century in Indian history. The discussion about the 18th century in Indian history is mainly about how to describe this period and what it tells us about Indian society, economy, and politics. இந்திய வரலாற்றில் 18ஆம் நூற்றாண்டு குறித்து நடக்கும் விவாதம் அந்த காலத்தை எப்படிச் சொல்ல வேண்டும், மேலும் அது இந்திய சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் அரசியலையும் எப்படி புரியவைக்கிறது என்பதை குறிக்கிறது. Key components: Dark Age vs Prosperity. Some historians see the 18th century as a dark age, marked by Mughal decline, political instability, external invasions and confusions. Others believe it was a time of prosperity, economic growth, strong regional kingdoms and cultural achievements. இருண்ட காலம் vs செழிப்பு. சில வரலாற்றாசிரியர்கள் 18ஆம் நூற்றாண்டை முகலாய வீழ்ச்சி, அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல், வெளிப்புற படையெடுப்புகள் மற்றும் குழப்பங்களால் குறிக்கப்பட்ட இருண்ட யுகமாக பார்க்கிறார்கள். மற்றவர்கள் அது செழிப்பு, பொருளாதார வளர்ச்சி, வலுவான பிராந்திய ராஜ்ஜியங்கள் மற்றும் கலாச்சார சாதனைகளின் காலம் என்று நம்புகிறார்கள். சில வரலாற்றாசிரியர்கள் 18ஆம் நூற்றாண்டை வீழ்ச்சி, உறுதியற்ற தன்மை மற்றும் குழப்பங்களால் குறிக்கப்பட்ட இருண்ட யுகமாக பார்க்கிறார்கள். மற்றவர்கள் அது செழிப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளமான கலாச்சாரத்தின் காலம் என்று நம்புகிறார்கள். Economic decline vs growth. Some historians see the 18th century as a period of economic decline. Others believe it was a time of growth and commercialization. பொருளாதார போக்குகள். சில வரலாற்றாசிரியர்கள் 18ஆம் நூற்றாண்டை பொருளாதார வீழ்ச்சியின் காலமாக காண்கிறார்கள். மற்றவர்கள் அது வளர்ச்சி மற்றும் வணிகமயமாக்கலின் காலமாக இருந்ததாக நம்புகிறார்கள். Role of European colonialism. Some historians debate about how European colonialism rolled in Indian society and economy in the 18th century. ஐரோப்பிய காலனித்துவத்தின் பங்கு 18ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் ஐரோப்பிய காலனித்துவம் எவ்வாறு பங்களித்தது என்பது குறித்து சில வரலாற்றாசிரியர்கள் விவாதிக்கின்றனர். Regional variations. Some historians debate about the variations in society and economy like Bengal, Punjab, Maratha Kingdom, and Hyderabad in the 18th century. But these differences show that a single story cannot explain the whole of India. பிராந்திய மாறுபாடுகள். 18ஆம் நூற்றாண்டில் வங்காளம், பஞ்சாப், மராட்டிய இராச்சியம் மற்றும் ஹைதராபாத் போன்ற சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வேறுபாடுகள் குறித்து சில வரலாற்றாசிரியர்கள் விவாதிக்கின்றனர். ஆனால் இந்த வேறுபாடுகளை ஒரே கதையால் முழு இந்தியாவையும் விளக்க முடியாது என்பதை காட்டுகின்றன. Conclusion. Re-evaluating periodization. This period challenges the traditional periodization and characterization of Indian history. காலவரிசைப்படுத்தலை மறுமதிப்பீடு செய்தல். இந்த காலகட்டம் இந்திய வரலாற்றின் பாரம்பரிய காலகட்டமாக்கல் மற்றும் பண்புக்கூறுகளுக்கு சவால் விடுகிறது. Understanding economic and social change. Gain insights into the complex economic and social changes that occurred during this period. பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தை புரிந்துகொள்வது. இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சிக்கலான பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களை பற்றிய நுண்ணறிவுகளை பெறுதல் வேண்டும். Colonialism and its impact.
Need to understand the role of colonialism in shaping Indian society and economy. காலனித்துவமும் அதன் தாக்கமும் இந்திய சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வடிவமைப்பதில் காலனித்துவத்தின் பங்கை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். How was the Afghan nobility responsible for the decline of the Afghan empire? Discuss. ஆப்கானிய பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு ஆப்கானிய பிரபுக்கள் எவ்வாறு காரணமாக இருந்தனர்? விவாதிக்கவும். Internal conflicts and power struggles, tribal rivalries. Afghan nobility was mostly divided by tribal lines, that led to internal conflicts and power struggles. பழங்குடி போட்டிகள். ஆப்கானிய பிரபுக்கள் பெரும்பாலும் பழங்குடி அடிப்படையில் பிரிக்கப்பட்டனர், இது உள்மோதல்கள் மற்றும் அதிகார போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. Lack of cohesion, the inability of the nobles to unite under a single leader or a single purpose, weakened the overall stability of the empire. ஒற்றுமை இல்லாமை, பிரபுக்கள் ஒரே தலைவரின் கீழ் அல்லது ஒரே நோக்கத்தின் கீழ் ஒன்றுபட முடியாததால் பேரரசின் ஒட்டுமொத்த நிலைத்தன்மையை பலவீனப்படுத்தியது. Weak leadership and succession crisis, பலவீனமான தலைமைத்துவம் மற்றும் வாரிசுரிமை நெருக்கடி. Weak leadership or incompetent rulers mostly led to poor decision making and instability. திறமையற்ற ஆட்சியாளர்கள். பலவீனமான தலைமைத்துவம் அல்லது திறமையற்ற ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் மோசமான முடிவெடுப்பு மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தனர். Succession crisis, frequent succession crises and power struggles among the nobility further destabilized the empire. வாரிசுரிமை நெருக்கடி, பிரபுக்களிடையே அடிக்கடி ஏற்பட்ட வாரிசுரிமை நெருக்கடிகள் மற்றும் அதிகார போராட்டங்கள் பேரரசை மேலும் சீர்குலைத்தன. External threats and military defeats, வெளிப்புற அச்சுறுத்தல்கள் மற்றும் இராணுவ தோல்விகள். External threats. The Afghan empire faced external threats from neighboring powers and the rulers mostly failed to deal with them effectively. வெளிப்புற அச்சுறுத்தல்கள். ஆப்கானிய பேரரசுகள் அண்டை சக்திகளிடமிருந்து வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டன, அவற்றை பிரபுக்கள் பெரும்பாலும் திறம்பட எதிர்கொள்ள தவறிவிட்டனர். Military defeats weakened the empire's authority and created opportunities for external powers to interfere. இராணுவ தோல்விகள் பேரரசின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தி வெளிப்புற சக்திகள் தலையிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியது. Conclusion. The Afghan nobility's internal conflicts, weak leadership, and inability to respond to external threats contributed significantly to the decline of Afghan empire. These factors ultimately led to the fragmentation and downfall of these empire. ஆப்கானிய பிரபுக்களின் உள்மோதல்கள், பலவீனமான தலைமைத்துவம் மற்றும் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்க இயலாமை ஆகியவை ஆப்கானிய பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்தன. இந்த காரணிகள் இறுதியில் இந்த பேரரசுகள் துண்டாகவும் வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தன. The political disintegration was responsible for the socio-economic decline in India during the 18th century. Comment. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஏற்பட்ட சமூக பொருளாதார வீழ்ச்சிக்கு அரசியல் சிதைவே காரணமாக இருந்தது. கருத்து. Political disintegration and socio-economic decline in 18th century India. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் அரசியல் சிதைவு மற்றும் சமூக பொருளாதார வீழ்ச்சி. The political disintegration of the Mughal Empire in the 18th century had a significant impact on India's socio-economic landscape. 18ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசின் அரசியல் சிதைவு இந்தியாவின் சமூக பொருளாதார நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. Political disintegration, அரசியல் சிதைவு. Decline of central authority. The weakening of the Mughal Empire's central authority led to the emergence of regional powers and the fragmentation of India. மத்திய அதிகாரத்தின் வீழ்ச்சி, முகலாய பேரரசின் மைய அதிகாரத்தின் பலவீனம் பிராந்திய சக்திகளின் தோற்றத்திற்கும் இந்தியாவின் துண்டு துண்டாக மாறுவதற்கும் வழிவகுத்தது. Regionalism and localism. The rise of regional powers and local leaders created a decentralized political system, mostly created to conflict and instability. பிராந்தியவாதம் மற்றும் உள்ளூர்வாதம், பிராந்திய சக்திகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களின் எழுச்சி ஒரு பரவலாக்கப்பட்ட அரசியல் அமைப்பை உருவாக்கியது, இது பெரும்பாலும் மோதல் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தது.
Socio-economic decline சமூக, பொருளாதார சரிவு economic instability. The political disintegration led to economic instability, including disruptions to trade and commerce, and a decline in agricultural productivity. பொருளாதார உறுதியற்ற தன்மை, அரசியல் சிதைவு, வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்திற்கு இடையூறுகள் மற்றும் விவசாய உற்பத்தித்திறன் குறைதல் உள்ளிட்ட பொருளாதார உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தது. Social unrest. The instability and conflict created social unrest, including peasant revolts and urban disturbances. சமூக அமைதியின்மை, உறுதியற்ற தன்மை மற்றும் மோதல்கள், விவசாயிகளின் கிளர்ச்சிகள் மற்றும் நகர்ப்புற தொந்தரவுகள் உட்பட சமூக அமைதியின்மையை உருவாக்கியது. Decline of infrastructure. The decline of the Mughal Empire's infrastructure, including roads, bridges, and irrigation systems, further exacerbated the socio-economic decline. உள்கட்டமைப்பு சரிவு. முகலாய பேரரசின் சாலைகள், பாலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பின் சரிவு சமூக, பொருளாதார வீழ்ச்சியை மேலும் அதிகப்படுத்தியது. Consequences. விளைவுகள். Weakened state capacity. The political disintegration weakened the state's capacity to provide basic services, maintain law and order, and ensure economic stability. பலவீனமான மாநில திறன், அரசியல் சிதைவு, அடிப்படை சேவைகளை வழங்குதல், சட்டம் ஒழுங்கை பராமரித்தல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான மாநிலத்தின் திறனை பலவீனப்படுத்தியது. Rise of external powers. The power vacuum created by the decline of the Mughal Empire allowed external powers, including the British, to establish their dominance over India. வெளி சக்திகளின் எழுச்சி. முகலாய பேரரசின் வீழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட அதிகார வெற்றிடம், ஆங்கிலேயர்கள் உட்பட வெளி சக்திகள் இந்தியாவின் மீது தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட அனுமதித்தது. Conclusion. The political decline of the Mughal Empire in the 18th century had long-term effects on India's society and economy. It created instability and weakness, which allowed external powers to shape the subcontinent's future. 18ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசின் அரசியல் சிதைவு இந்தியாவின் சமூக, பொருளாதார நிலப்பரப்பில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது, உறுதியற்ற தன்மை மற்றும் வீழ்ச்சியின் சூழலை உருவாக்கியது. இது துணைக்கண்டத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்க வெளிப்புற சக்திகளுக்கு வழிவகுத்தது. Critically evaluate history of the 18th century India with reference to culture and economy. 18ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் வரலாற்றை கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பாக விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். 18th century India, culture and economy. 18ஆம் நூற்றாண்டு இந்தியா, கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரம். The 18th century in India was a period of significant cultural and economic transformation. இந்தியாவில் 18ஆம் நூற்றாண்டு குறிப்பிடத்தக்க கலாச்சார மற்றும் பொருளாதார மாற்றத்தின் காலமாகும். Cultural developments. கலாச்சார முன்னேற்றங்கள். Art and architecture. The period saw the development of distinct regional styles of art and architecture, such as the Lucknow school of painting and the architecture of the Maratha kingdoms. கலை மற்றும் கட்டிடக்கலை. லக்னோ ஓவியப்பள்ளி மற்றும் மராட்டிய ராஜ்ஜியங்களின் கட்டிடக்கலை போன்ற தனித்துவமான பிராந்திய கலை மற்றும் கட்டிடக்கலை பாணிகளின் வளர்ச்சியை கண்டது. Literature and music. The period saw the development of new forms and styles, such as Urdu poetry and Hindustani classical music. இலக்கியம் மற்றும் இசை. இந்த காலகட்டத்தில் உருது கவிதை மற்றும் இந்துஸ்தானி பாரம்பரிய இசை போன்ற புதிய வடிவங்கள் மற்றும் பாணிகள் வளர்ச்சியடைந்தன. Economic trends. பொருளாதார போக்குகள். Decline of traditional industries. The decline of traditional industries, such as textiles and handicrafts, due to external competition and internal disruptions. பாரம்பரிய தொழில்களின் சரிவு. வெளிப்புற போட்டி மற்றும் உள் இடையூறுகள் காரணமாக ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்ற பாரம்பரிய தொழில்களின் வீழ்ச்சி. Emergence of new economic centers. The rise of new economic centers such as Bombay and Calcutta become major hubs of trade and commerce. புதிய பொருளாதார மையங்களின் தோற்றம். பம்பாய் மற்றும் கல்கத்தா போன்ற புதிய பொருளாதார மையங்களின் எழுச்சி வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் முக்கிய மையங்களாக மாறியது.
Impact of colonialism காலனித்துவத்தின் தாக்கம். Colonial expansion. The 18th century saw the beginning of British colonial expansion in India. This had a profound impact on the country's economy and culture. காலனித்துவ விரிவாக்கம். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ விரிவாக்கம் தொடங்கியது. இது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. Exploitation and disruption. Colonialism led to the exploitation of India's resources and the disruption of its traditional economic and cultural systems. சுரண்டல் மற்றும் சீர்குலைவு. காலனித்துவம் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதற்கும் அதன் பாரம்பரிய பொருளாதார மற்றும் கலாச்சார அமைப்புகளை சீர்குலைப்பதற்கும் வழிவகுத்தது. Conclusion. The 18th century in India was a complex period of cultural and economic transformation, marked by both continuity and change. While the period saw significant cultural developments, it was also marked by economic disruption and the beginning of colonial rule, which would have far-reaching consequences for India's future. இந்தியாவில் 18ஆம் நூற்றாண்டு கலாச்சார மற்றும் பொருளாதார மாற்றத்தின் ஒரு சிக்கலான காலமாகும். இது தொடர்ச்சி மற்றும் மாற்றம் இரண்டாலும் குறிக்கப்பட்டது. இந்த காலம் குறிப்பிடத்தக்க கலாச்சார முன்னேற்றங்களை கண்டாலும் அது பொருளாதார சீர்குலைவு மற்றும் காலனித்துவ ஆட்சியின் தொடக்கத்தாலும் குறிக்கப்பட்டது. இது இந்தியாவின் எதிர்காலத்திற்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும். Discuss the reasons for the decline of the Maratha Empire till the 19th century. 19ஆம் நூற்றாண்டு வரை மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்களை பற்றி விவாதிக்கவும். The Maratha Empire, which rose to prominence in the 18th century, declined significantly by the 19th century due to a combination of internal weaknesses and external pressures. 18ஆம் நூற்றாண்டில் முக்கியத்துவம் பெற்ற மராட்டிய பேரரசு உள்பலவீனங்கள் மற்றும் வெளிப்புற அழுத்தங்களின் கலவையால் 19ஆம் நூற்றாண்டில் கணிசமாக குறைந்தது. Internal weaknesses உள்பலவீனங்கள். Lack of strong central authority. The Maratha Empire was a confederation of various chiefs and nobles, each with their own interests and agendas. This led to a lack of strong central authority and decision-making. வலுவான மத்திய அதிகாரம் இல்லாதது. மராட்டிய பேரரசு பல்வேறு தலைவர்கள் மற்றும் பிரபுக்களின் கூட்டமைப்பாக இருந்தது. ஒவ்வொன்றும் அவரவர் சொந்த நலன்கள் மற்றும் நிகழ்ச்சி நிரல்களை கொண்டிருந்தன. இது வலுவான மத்திய அதிகாரம் மற்றும் முடிவெடுக்கும் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது. Infighting and power struggles. The Maratha nobles and chiefs frequently engaged in power struggles and infighting, weakening the empire's overall strength and unity. உள் சண்டைகள் மற்றும் அதிகார போராட்டங்கள். மராட்டிய பிரபுக்கள் மற்றும் தலைவர்கள் அடிக்கடி அதிகார போராட்டங்கள் மற்றும் உள் சண்டைகளில் ஈடுபட்டனர். இது பேரரசின் ஒட்டுமொத்த வலிமையையும் ஒற்றுமையையும் பலவீனப்படுத்தியது. Corruption and mismanagement. Corruption and mismanagement of resources, finances, and administration contributed to the empire's decline. ஊழல் மற்றும் தவறான மேலாண்மை. வளங்கள், நிதி மற்றும் நிர்வாகத்தின் ஊழல் மற்றும் தவறான மேலாண்மை பேரரசின் வீழ்ச்சிக்கு பங்களித்தது. External pressures. வெளிப்புற அழுத்தங்கள். British expansion. The British East India Company's expansionist policies and military victories gradually eroded Maratha territory and influence. பிரிட்டிஷ் விரிவாக்கம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் விரிவாக்க கொள்கைகள் மற்றும் இராணுவ வெற்றிகள் படிப்படியாக மராட்டிய பிரதேசத்தையும் செல்வாக்கையும் அரித்தன. Afghan and other invasions. The Marathas faced repeated invasions from Afghan forces, such as Ahmad Shah Abdali, which weakened their military and economic strength. ஆப்கான் மற்றும் பிற படையெடுப்புகள். மராட்டியர்கள் அகமது ஷா அப்தாலி போன்ற ஆப்கானிய படைகளிடமிருந்து தொடர்ச்சியான படையெடுப்புகளை எதிர்கொண்டனர். இது அவர்களின் இராணுவ மற்றும் பொருளாதார வலிமையை பலவீனப்படுத்தியது. Other regional powers. The Marathas also faced challenges from other regional powers, such as the Mysore Kingdom and the Nizam of Hyderabad. பிற பிராந்திய சக்திகள். மைசூர் இராச்சியம் மற்றும் ஹைதராபாத் நிஜாம் போன்ற பிற பிராந்திய சக்திகளிடமிருந்தும் மராட்டியர்கள் சவால்களை எதிர்கொண்டனர். Military and economic factors. இராணுவ மற்றும் பொருளாதார காரணிகள். Military weaknesses.
The Maratha military, which had once been a formidable force, became outdated and ineffective against the modernized British army. இராணுவ பலவீனங்கள். ஒரு காலத்தில் வலிமைமிக்க சக்தியாக இருந்த மராட்டிய இராணுவம் நவீனமயமாக்கப்பட்ட பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு எதிராக காலாவதியானது மற்றும் பயனற்றதாக மாறியது. Economic decline. The Maratha Empire's economy suffered due to internal conflicts, external invasions, and British economic policies, leading to a decline in trade, commerce, and revenue. பொருளாதார சரிவு. மராட்டிய பேரரசின் பொருளாதாரம் உள்மோதல்கள், வெளிப்புற படையெடுப்புகள் மற்றும் பிரிட்டிஷ் பொருளாதார கொள்கைகள் காரணமாக பாதிக்கப்பட்டது. இது வர்த்தகம் மற்றும் வருவாயில் சரிவுக்கு வழிவகுத்தது. Other factors: lack of modernization. The Marathas failed to modernize their administration, military, and economy, making it difficult for them to compete with the British. இராணுவமயமாக்கல் இல்லாமை. மராட்டியர்கள் தங்கள் நிர்வாகம், இராணுவம் மற்றும் பொருளாதாரத்தை நவீனமயமாக்க தவறிவிட்டனர். இதனால் அவர்கள் ஆங்கிலேயர்களுடன் போட்டியிடுவது கடினம். Divided leadership. The Maratha leadership was divided, with different factions and interests, which hindered effective decision making in response to external challenges. பிளவுபட்ட தலைமை. மராட்டிய தலைமை பிளவுபட்டது, வெவ்வேறு பிரிவுகள் மற்றும் நலன்களுடன். இது பயனுள்ள முடிவெடுப்பதையும் வெளிப்புற சவால்களுக்கு பதிலளிப்பதையும் தடுத்தது. These factors cumulatively contributed to the decline of the Maratha Empire by the 19th century, ultimately leading to its absorption into the British Empire. இந்த காரணிகள் ஒட்டுமொத்தமாக 19ஆம் நூற்றாண்டில் மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பங்களித்தன, இறுதியில் அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் உள்வாங்கப்படுவதற்கு வழிவகுத்தன. For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.